வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான எல்லாருக்கும் பிடிச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நார்மல் எண்ணெயிலையும் யூஸ் பண்ணலாம். ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு நல்லா உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காஞ்ச மிளகாய், இதுக்கு 2 வெங்காயம் நான் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்குவோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினோடனே நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குவோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இதிலையே சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சேர்க்கல, இதில் வாஷ் பண்ணும்போது அதிலே தண்ணியிலே போட்டதுனால இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கினா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி நான் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாத்தூள், மிளகாத்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த வெறும் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் வதக்கிக்கோங்க. இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இந்த காய்க்கு நான் ஒரு 3/4 கப்பு தண்ணி இருந்தால் போதும், அதாவது 3/4 கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ காய் சேர்க்குறீங்களோ கொஞ்சமாக இருந்தால் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு நான் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி நல்லா கம்மியாக சுண்டி வரும்போது நம்ம மறுபடியும் கிளறிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா நறுக்கிட்டு அதில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?